அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் முழு அளவிலான போராக மாற்றமடைந்து விடுமா என்ற அச்சம் கடந்த சில நாட்களாக நிலவிய நிலையில் அது முழு அளவிலான போராக தற்போது மாற்றமடைந்து விட்டது என்பதுதான் துயரமான செய்தியாக இருக்கின்றது. இரண்டு தரப்பிலும் மிக கடுமையான தாக்குதல்கள். எவ்வாறு இந்த 40 நாள் யுத்தத்தில் இரண்டு தரப்பும் மோதிக்கொண்டார்களோ அதே போல தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இரண்டு தரப்பிலும் பாரியளவிலான சேதங்கள், பல்வேறுபட்ட நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முதலில் ஈரானினுடைய உட்கட்டுமானங்களை பாரியளவில் இலக்கு வைத்து அமெரிக்கா நேற்றைய தினம் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். இதுவரை ஈரானினுடைய பந்தரபாஸ் துறைமுகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய ஆயுத கிடங்குகள், ட்ரோன் ஏவுதளங்கள், ஏவுகணை மையங்களை தாங்கள் இலக்கு வைத்ததாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட தற்போது ஈரானின் மிக முக்கியமான உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதால் ஈரான் இதற்கு கொடுக்கும் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே ஈரான் குறிப்பிட்டிருந்தார்கள், எங்களுடைய உட்கட்டுமானங்கள் தாக்கப்பட்டால் வளைகுடாவில் அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கும் நாடுகளின் உட்கட்டுமானங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவோம் என்று. இந்த நிலையில் அமெரிக்க இராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் ஈரானின் மிக முக்கியமான மின் உற்பத்தி நிலையம் ஒன்றும், கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய குடிநீர் உற்பத்தி நிலையம் ஒன்றும் மிகப்பெரிய அளவு சேதமடைந்திருப்பதாக ஈரான் தேசிய தொலைக்காட்சி அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க படைகளால் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் மீது ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததால் மின் உற்பத்தி நிலைய அலகுகள் செயலிழந்ததுடன் துறைமுக பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 3 கப்பல்களும், சரக்கு கப்பல்கள் அல்லது போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய கப்பல்களும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக குறிப்பாக ஈரானின் உடைய மின் உற்பத்தியை நம்பியிருக்கக்கூடிய சில நகரங்கள் முற்றாக இருளில் மூழ்கி இருக்கின்றது என்ற செய்தியும் வேலையாக இருக்கின்றது. பாருங்கள், இராணுவத்தை தாக்குகின்றோம், இராணுவ நிலைகளை தாக்குகின்றோம், ஐஆர்ஜிசியை தான் தாக்குகின்றோம் என்று வார்த்தைக்கு வார்த்தை ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் கூறிக்கொண்டாலும் அப்பாவி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மின் கட்டமைப்புகளையும், அப்பாவி பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய நீர் கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்கி இருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் காசாவில் இஸ்ரேல் என்ன செய்தார்களோ அதைத்தான் ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்காவும் செய்ய இருக்கின்றார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு இன்று காலை மிக கடுமையான ஒரு பதிலடி தாக்குதலை ஐஆர்ஜிசி மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏனால் நேற்றிரவு அமெரிக்கா தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஐஆர்ஜிசி இன்றைய தினம் நடத்திய தாக்குதலில் குவைத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் பாரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்றைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும்போது ஈரான் இராணுவத்தினர் 30 கனரக பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 80க்கு மேற்பட்ட ஆளில்லா ட்ரோன்களையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பஹ்ரைன், குவைத்தில் நடத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை தாக்குதல் காரணமாக அந்த இடங்களுக்கு நாடுகளில் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டன. பஹ்ரைனில் அமெரிக்காவின் கடற்படை தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய 5வது கட்டளை தலைமையகத்தை இலக்கு வைத்து நாசர் 2 ஆபரேஷன் நாசர் 2 என்ற பெயரிலான இராணுவ நடவடிக்கையில் பஹ்ரைனின் ஜாஃபயார் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்தின் எரிபொருள் கிடங்குகள் முற்றாக ஏவுகணை தாக்குதலால் தீப்பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை குவைத் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவத்தினருடைய விமானங்களுக்கும் வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்பக்கூடிய எரிபொருள் கிடங்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து குவைத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கக்கூடிய மினா அப்துல்லாவில் அமைந்திருக்கக்கூடிய KGL ஆயுத கிடங்கில் இருந்துதான் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அனைத்து ஏனைய நாடுகளுக்கும் பரவலாக விநியோகிக்கப்படுகின்றன. இது குவைத் ஒரு மையம் போல செயற்படுகின்றது. இந்த KGL நிறுவனம் தான் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆயுத விநியோக நிறுவனம். இந்த விநியோக நிறுவனத்தை ஈரான் துல்லியமாக ஷாகித் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கியிருக்கின்றார்கள். குவைத் மற்றும் ஹல்ஃப் லிங்க் கால்டிங் நிறுவனம் என்ற விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்கள் கிடைக்கவில்லை. மேற்காசியாவிலேயே அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளவாட மையமாக இருக்கக்கூடிய KGL கிடங்குகள் தாக்கப்பட்டிருப்பதால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள்
மிகப்பெரிய அளவில் தீக்கிரையாக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கி அளித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த, ஈரான் இவர்களுடைய ஆயுத கிடங்குகள் மீது பதில் தாக்குதல் நடத்த மிகப்பெரிய சேதங்கள் இரண்டு தரப்புக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கார்முஸ் நீரிணைக்கு அருகேயும் அதை சுற்றியும் நடைபெற்று வரும் தாக்குதலுக்கு அப்பால் ஈரானுக்கு எதிராக ஒரு முழு அளவிலான பரந்த தாக்குதல்களை நடத்துவது குறித்து ட்ரம்ப் தன்னுடைய கூட்டாளிகளுடன் இந்த போரை தூபம் போட்டு எவ்வாறு உலகை அளிக்கலாம் என்று இருக்கக்கூடிய கூட்டாளிகள் பீட்டர் கெக்ஷாத், மார்க்கோ ரூபியோ, ஜேடி வான்ஸ் போன்றவர்களுடன் அவசரமான ஒரு சந்திப்பை நேற்றைய தினம் நள்ளிரவில் கட்டுப்பாட்டறையில் நடத்தி இருக்கின்றார். நேற்று நள்ளிரவில் அவசரமாக ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், பீட்டர் கெக்ஷாத், மார்க்கோ ரூபியோ வரவழைக்கப்பட்டு அங்கு ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடைபெறுகின்றது. கார்முஸ் ஜலச்சந்திக்கு அப்பால் இந்த போரை விரிவுபடுத்துவது அல்லது கார்முஸ் ஜலச்சந்திக்கு அப்பாலும் இந்த போரை கொண்டு செல்வது குறித்து முழு அளவிலான தாக்குதல்கள் நடத்துவது குறித்து விவாதம் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே அடுத்து வரும் நாட்களில் அமெரிக்கா தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் ஈரானும் மிகப்பெரிய பதிலடி கொடுப்பதால் உலக நாடுகள் இந்த போர் எங்கே செல்லப் போகின்றது, மீண்டும் பொருளாதாரம் சிக்கலுக்குள்ளாக போகின்றதா, மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமடைய போகின்றதா, வறுமை உலகை ஆக்கிரமிக்கப் போகின்றதா என்ற அச்சம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எழுந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் உலக அமைதியை குலைப்பதாகவும் இந்த போரை விரிவுபடுத்தி உலகை ஆபத்துக்குள்ளாக்குவதாக இருப்பதாகவும் ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர் ஒருவரே நேற்றைய தினம் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அடுத்து இவ்வாறு அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பில்லாத பேச்சுக்களுக்கு சொந்தக்காரரான ட்ரம்ப் நேற்று முன்தினம் திடீரென ஈரான் வரி வசூலிப்பது என்ன, நாங்கள் கார்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு இனி வரி வசூலிக்க போகிறோம், ஒவ்வொரு கப்பலுக்கும் அது கொண்டு செல்லப்படும் பெறுமதியில் 20% வரியாக போட போகின்றோம். இது அரபு நாடுகள் முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை அனைத்து நாடுகளுக்கும் இந்த வரி செல்லுபடியாகும் என்று ஒரு அதிரடி கருத்தை வெளியிட்டிருந்தார். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியது. நேற்றைய தினம் இரவில் அவர் மீண்டும் சொல்கின்றார், மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் எனக்கு தொலைபேசியில் அழைப்படுத்தார்கள், அண்ணே இந்த வரியை போட வேண்டாம். அவருடைய பேச்சுக்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் ஏனைய நாடுகளை ஒரு மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் என்ற ஒரு எண்ணத்திலேயே எப்போதும் இருக்கக்கூடியவர், பேசக்கூடியவர் தான் இந்த ட்ரம்ப். ஆணவத்தில் ஆடக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அனைவரும் தன்னை கெஞ்சி கேட்டார்கள், நாங்கள் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தங்களை போடுகின்றோம், பல பில்லியன் டாலர் வர்த்தகத்தை தருகின்றோம், பல பில்லியன் டாலர்களை உங்கள் நாடுகளில் முதலீடு செய்கின்றோம், தயவு செய்து இந்த வரிகளை கார்முஸில் போட்டுவிட வேண்டாம் என்று கூறினார்கள். அதன் காரணமாக நான் விட்டுவிட்டேன். நேற்றொரு கதை, நேற்று முன்தினம் ஒரு கதை, இன்று ஒரு கதை, நாளை என்ன சொல்வாரோ தெரியாது. அந்த வரி விதிப்பு திட்டத்தை நான் விலக்கிவிட்டேன், அவர்கள் என்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டமையால் என்று வேறு 2 விடயங்களை சேர்த்து சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்களுக்கு. அவருடைய பேச்சு தான் உங்களுக்கு தெரியுமே. எனவே இவ்வாறான ஒரு சிக்கல் கார்முஸ் நீரிணையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் ஈரானும் அமெரிக்கா போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி தங்களுடைய உட்கட்டுமானங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் தாக்குதலை நடத்தி வருவதால் தாங்களும் ஒரு முழுகளவிலான போருக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தி உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலான செய்தியாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்றது. பேஃபா உலகக்கோப்பை தொடரின் மிக முக்கியமான ஒரு பலமான 2 அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இறுதி ஆட்டத்தில் முதல் அரையிறுதி ஆட்ட போட்டி பிரான்ஸை வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த போட்டியில் 2 அணிகளுமே பலம் மிக்க அணிகளாக இருந்தாலும் பிரான்ஸ் அணிக்கு ஒரு 2 சில சதவீதம் அதிகமாக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூட வெளியாக இருந்தன. ஆனால் ஸ்பெயினின் உடைய நிதானமான ஆட்டம் காரணமாக அவர்கள் அந்த ஆட்டத்தின் ஆரம்பம் இடைவேளை வரை ஒரு கோல் ஸ்பெயின் அடித்தாலும் பிரான்ஸினால் எந்த கோலும் அடைக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக அடுத்த அரை பாதி நேரத்திலும் இடைவேளையின் பின்னர் இடம்பெற்றதிலும் ஒரு கோல்கள் என 2 கோல்களை ஸ்பெயின் அடித்த போதும் ஸ்பெயின் அணியின் தடுப்பாட்டம் காரணமாக இவர்களால் ஒரு கோலை கூட அடிக்க முடியவில்லை. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஸ்பெயின் முழுவதும் மிகப்பெரிய கொண்டாட்டம், மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் இந்த வெற்றியை.
ஸ்பெயின் முழுவதும் வீதிகளில் இறங்கி மக்கள் ஆரவாரத்துடன் பாடல்கள் ஆடல்கள் என மிக முக்கியமான விடயங்களை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையே நடக்க உள்ள இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் பின்னர் எந்த அணி வெற்றி பெறுகின்றார்களா, அது இங்கிலாந்தா அர்ஜென்டினாவா எதுவென்று தெரியாது. வெற்றி பெறும் அணியுடன் ஸ்பெயின் மோத இருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களில் யார் இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை வெற்றி கிண்ணத்தை கைவசப்படுத்தப் போகின்றார்கள், யார் உலக சாம்பியனாக போகின்றார்கள் என்ற விடயங்கள் தெரிந்துவிடும். இவைதான் இன்று தற்போது காலையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தருவதற்கு அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.